தளபதி விஜயும், அவருடைய மனைவியும் கண்டிப்பா ஒண்ணு சேர்ந்துருவாங்க அப்படின்னு ஒரு கூட்டம். இன்னொன்னு அவங்க ஜீவனாம்சம் அந்த கேஸ மட்டும் தான் வித்ட்ரா பண்ணியிருக்காங்க. ஆனா, அவர் மேல வந்து குடுத்துருக்கக்கூடிய அத வந்து வித்ட்ரா பண்ணல. அத மறைச்சு இத மட்டும் அவங்க வந்து வாபஸ் வாங்கிட்டாங்க அப்படின்னு ப்ரமோட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு இன்னொரு கும்பல். ஆனா, இது எல்லாத்தையும் தாண்டி தளபதி விஜய பார்க்கறதுக்காக சங்கீதாவும், அதாவது அவருடைய மனைவி சங்கீதாவும், மகள் சாஷா திவ்யாவும் கிளம்பிட்டாங்க. லண்டன் ஏர்போர்ட்ல வந்து பார்த்தோன்னா வந்து இருக்காங்க. அந்த புகைப்படம் வந்து சோஷியல் மீடியாவுல வைரல் ஆயிட்டிருக்குன்னு இன்னொரு பக்கம். இது எல்லாத்தையும் தாண்டி ஆகஸ்ட் 15 சுதந்திர தினம். இந்த சுதந்திர தினத்தில தளபதி விஜய் முதலமைச்சரா அவர் வந்து கோட்டையில வந்து கொடியேற்றுவாரு. அப்படி கொடியேற்றும்போது, இந்த முறை அவரோட மனைவி சங்கீதாவும், மகள் திவ்யாவும், மகன் சஞ்சயும், அப்பா எஸ்.ஏ. சந்திரசேகரும், அவங்க அம்மா ஷோபா சந்திரசேகர் இவங்க எல்லாருமே கலந்துக்க போறதா ஒரு தகவல் வந்து வெளியாயிருக்கு. இது எல்லாம் ஒரு பக்கம் வந்து இருந்தாலும், மிகப்பெரிய மன உளைச்சல்ல நடிகை த்ரிஷா வந்து இருக்காங்க. அதனால கண்டிப்பா த்ரிஷாவ சமாதானப்படுத்துறதுக்காக, இல்ல பிரச்சனை எல்லாத்தையும் நார்மலைஸ் ஆக்கணுங்கிறதுக்காக, தளபதி விஜய் த்ரிஷாவையும் அங்க வர வைக்கிறதுக்கான பாசிபிலிட்டி இருந்தாலும் வந்து இருக்கு அப்படின்னு வந்து சொல்லப்படுது. இன்னொரு பக்கம் சங்கீதா வந்து ஒரு டெர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் வந்து போட்டு தான் இந்த டைவர்ஸ் கேஸவே நான் வாபஸ் வாங்குவேன் அப்படின்னு சொன்னதா சொல்லப்படுது. அப்படி அவங்க போட்ட கண்டிஷன் வந்து என்ன ஒண்ணுன்னா, அவங்க தரப்புல இருந்து த்ரிஷாங்கிற ஒரு கேரக்டர் இனிமேல் உங்க லைஃப்ல டிராவல் ஆகக்கூடாது அப்படின்னு போடப்பட்ட கண்டிஷன் தான். அந்த கண்டிஷனுக்கு ஓகே சொல்லி தான் தளபதி விஜய் சைடும் சொல்லப்பட்டதுனால, அதுக்கப்புறம் அந்த கேஸ் வந்து வாபஸ் வாங்கினதா சொல்லப்படுதுங்க. இதெல்லாம் ஒரு பக்கம் வந்து இருக்கக்கூடிய சூழ்நிலையில, இப்ப தளபதி விஜய் அவருடைய ரைட் ஹேண்ட் ஜெகதீஷ் பழனிசாமி கிட்ட த்ரிஷாட்ட இருந்து வரக்கூடிய ஃபோன் கால் எல்லாத்தையும் அவாய்ட் பண்ணுங்கிறது மாரியும், பொது நிகழ்ச்சியில இனிமேல் அவங்க கலந்துக்க கூடாது அப்படின்னு வந்து சொல்றது மாரியும் சொன்னதாவும் ஒரு தகவல் வந்து வெளியாகிக்கிட்டு இருக்கு. லண்டன் ஏர்போர்ட்ல இந்த விஷயங்கள்லாம் பரபரப்பா ஒரு பக்கம் நடந்துகிட்டு இருந்தாலும், லண்டன் ஏர்போர்ட்ல தளபதி விஜயோட மனைவி சங்கீதாவும், பொண்ணு சாஷா திவ்யாவும் அவங்க இந்தியா வர்றதுக்கான அவசரமான வேலைகள்ல ஈடுபட்டிருக்காங்க. அங்க இருக்கக்கூடிய செக்கின் அப்ப அந்த புகைப்படங்கள் வந்து பார்த்தோன்னா எடுத்தது சோஷியல் மீடியாவுல வைரல் ஆகிக்கிட்டு இருக்கதா தகவல் வந்திருக்குங்க. இந்த தகவல வந்து அடுத்து அவங்க இப்ப நேரா கிளம்பி நீலாங்கரை வரப்போறாங்களா? இல்ல அவங்க மாமனார், மாமியார் வீடுக்கு வந்து வேளச்சேரியில இருக்கே அங்க போறாங்களா? எங்க போறாங்க? அப்படிங்கிறது ஒரு பக்கம். ஆனா, அவங்க 2 இடத்துக்குமே வந்து போகல. அவங்களோட பையன் ஜேஷன் சஞ்சய் ஹைதராபாத்ல வந்திருக்காரு. ஸோ ஹைதராபாத்துக்கு தான் அவங்க வந்து ஃபர்ஸ்ட்டு வந்து போறாங்க. ஹைதராபாத்ல இருந்து இங்க அவங்க எப்போ வருவாங்க அப்படிங்கிறது எல்லாமே இப்போ வரைக்கும் வந்து சீக்ரெட்டாவும், கான்ஃபிடென்ஷியலாவும் தான் வந்து இருக்கு. அத தாண்டி தளபதி விஜய் வந்து சம்பவம் பண்றதுல, அதுவும் சைலன்ட்டா சம்பவம் பண்றதுல அந்த மனுஷன் கில்லின்னு வந்து தெரியும். அதனால அவர் அடுத்த என்ன வந்து எடுத்து வைப்பாரு? எப்படி நடக்க போகுது? இந்த ஃபேமிலி எல்லாமே வந்து இனி அடுத்து எப்படி இந்த ஃபங்ஷன்ல வந்து கலந்துக்க போறாங்க? இது எல்லாத்தையும் தாண்டி போயஸ் கார்டன்ல முன்னாள் முதலமைச்சர் அம்மையார் செல்வி ஜெயலலிதா வாழ்ந்த வீட்ட அவர் வந்து விலைக்கு வந்து வாங்கணும்னு சொல்லிட்டு இருக்காரு. அந்த தகவல் எவ்வளவு தூரம் உண்மை? அப்படின்னு பலவிதமான விவாதங்கள் இப்போ வந்து சூடு பிடிக்க ஆரம்பிச்சிருக்கு. ஒரு பக்கம் அவர் கண்டிப்பா வந்து பார்த்தேன்னா, அம்மையார் ஜெயலலிதா வீட்ட வாங்கிடுவாரு அப்படின்னு வந்து சொல்றாங்க. போயஸ் கார்டனுக்கு குடி வந்துருவாரு அப்படின்னு வந்து ஆணித்தரமா வந்து சொல்றாங்க. இன்னொரு பக்கம் டாம் குரூஸ் வீட்ட வந்து பார்த்துட்டு, அதே மாரி அமைப்புல வீடு வேணும்னு இந்த வீட்ட வந்து பார்த்து பார்த்து கட்டுனாரு அந்த மனுஷன். 6 மாசம் போயி சங்கீதா இதுக்குன்னு வந்து சைனாவுல வந்து ஸ்டே பண்ணி ஷாப்பிங் மட்டும் வந்து பண்ணிட்டு வந்தாங்க. என்னென்ன தேவை அப்படின்னு ஒவ்வொன்னையும் அந்த வீட்டுக்கு வந்து பார்த்து பார்த்து வந்து பண்ணியிருக்காங்க. ஒண்ணு கூட லோக்கல் கிடையாது. எல்லாமே இம்போர்ட்டடு. அதனால கண்டிப்பா அவங்களோட வாழ்க்கை அங்க தான் வந்து ஆரம்பிச்சதுனால, அதாவது சாலிகிராமத்தில அவங்க வாழ்க்கை வந்து ஆரம்பிச்சாலும், கணவன் மனைவியா அவரு புகழோட உச்சத்தில வந்து பார்த்தோன்னா போகும்போது அவங்க இருந்தது அந்த நீலாங்கரைங்கிறதுனால, அவங்க அங்க தான் வருவாங்க அப்படின்னு வந்து பார்த்தோன்னா வந்து சொல்லப்படுது. இன்னொரு பக்கம் என்ன ஒண்ணுன்னா, எஸ்.ஏ. சந்திரசேகர், அதே மாரி அவரோட மனைவி, இவங்க 2 பேரும் இனிமேல் தளபதி விஜயோட தான் வந்து இருக்க போறதாவும் சொல்றாங்க. ஏன்னா, அப்பா, பிள்ளைக்கு வந்து பார்த்தோன்னா மனஸ்தாபம் வந்து அதனால தான் தனித்தனியா பிரிஞ்சிருந்தாங்க. நான் கட்சிய நான் பார்த்துக்கிறேன். என்னோட கரியரை நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு தளபதி வந்து பார்த்தோன்னா தெளிவா ஒரு முடிவு எடுத்திருந்தாரு. இதுல இப்ப சாஷா திவ்யா, அதாவது
தளபதி விஜயோட பொண்ணு அவங்க அப்பா கிட்ட வந்து பேசும்போது, வீடியோ கால்ல பேசும்போது, "லவ் யூ டாடி உங்கள பார்க்கணும் போல வந்திருக்கு. நீங்க கிளம்பி வர்றீங்களா? இல்ல நாங்க கிளம்பி வரட்டுமா?" அப்படின்னு ஒரு 2 நாளைக்கு முன்னாடி அவங்க வந்து பேசின அந்த தகவல் சோஷியல் மீடியாவுல பயங்கரமா வந்து வைரல் ஆயிட்டு இருந்தது. இப்ப அவங்களே வந்து பார்த்தோன்னா, தளபதிக்கு கண்டிப்பா இங்க தமிழ்நாட்ல தலைக்கு மேல வேலை இருக்கிறதுனால, அந்த மனுஷனால இப்போதைக்கு வந்து போறதுக்கான பாசிபிலிட்டி இல்ல. அதனால அவங்க வந்து பார்த்தோன்னா, கிளம்பி வந்து வர்றாங்க. இந்த மொமெண்ட்டே ரொம்ப எமோஷனலான மொமெண்ட்டா வந்து மாறப்போகுது அப்படிங்கிற அந்த ஒரு விஷயம் தான் இப்ப ரசிகர்கள், தொண்டர்கள், விசுவாசிகள் எல்லார் மத்தியிலயும் ஒரு மிகப்பெரிய எதிர்பார்ப்பை ஏற்படுத்தியிருக்கு அப்படின்னு வந்து சொல்லலாம். இத பத்தி உங்களுக்கு தோணக்கூடிய கருத்துக்கள மறக்காம கீழ இருக்கக்கூடிய கமெண்ட் பாக்ஸ்ல மென்ஷன் பண்ணுங்க.